ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மிஸ் லைஃப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதுசாக ரெனோவேட் பண்ண கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். உள்ளே என்டர் ஆகும்போதே ஒரு பெரிய டைனோசர் ஸ்டாச்சு இருக்குது. அதை பார்க்கும்போது கிட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் ஜூ கேஃபே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ரொம்ப ஸ்பேஷியஸாக 2 வீலர் அண்ட் 4 வீலர் பார்க்கிங் இருக்குது. இங்கே டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 60 ருபீஸும் கிட்ஸுக்கு 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 5 டிக்கெட் ஃப்ரீ. 5 to 13க்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 13க்கு மேலே இருக்கவங்களுக்கு 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. என்டர் ஆன இடத்துலே வாட்டர் ஃபவுண்டன் இருக்குது. அது லைட்லாம் செட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது அவ்வளோ ஹைலைட்டாக அந்த லைட்ஸ்லாம் தெரியல. மெடிக்கல் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபீடிங் ரூம் ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. இந்த யானை சிலை பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது ஒரிஜினல் யானை மாதிரியே இருந்துச்சு. இங்கே அனிமல்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் வண்டலூர் ஜூவில் இருக்கிற அளவு வைல்டு அனிமல்ஸ் இங்கே இல்லை. மான் இருக்குது, மங்கி, ஸ்னேக்ஸ், பீகாக்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. பசங்களை கூப்பிட்டு வந்தால் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நல்லா தான் இருக்குது. இங்கே எல்லா வகையான கொக்கும் இருந்துச்சு. இருக்கிறதுலே இந்த கொக்கு இருக்க கேஜ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த கொக்கு பேர் நாராயண பட்சி. இவ்வளோ பெரிய கொக்கை நான் இப்போ தான் பார்க்குறேன். அதுவும் இந்த கிளாஸ் வழியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வியூ கிடைக்குது. கிட்ட பார்க்குற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீனாக நல்லா பார்க்கவே கண் குளிர்ச்சியாகவும் இருக்குது. கிட்ஸ் ப்ளே ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அனிமல்ஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒன்று இருக்குது. 2 கிட்ஸ் ப்ளே ஏரியாலேயும் நிறைய ரைட்ஸ் இருக்குது. பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெரியவங்களும் விளையாடுறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே மான் இருக்குது. 2-3 வகையான மான் வச்சுருக்காங்க. இந்த மான் பார்க்கும்போது கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா 2 மானும் ஃபைட் பண்ணிட்டு இருந்துச்சு. எங்கள் கூட வந்த கிட்ஸ் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக பார்த்தாங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷன் பார்த்தீங்கன்னா அனிமல் கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஆனால் வண்டலூர் ஜூவில் கொஞ்சம் அந்த கேஜும் நம்மளுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. அந்த வழியை நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது. இந்த லயன் ஸ்டாச்சுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வாய் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது உள்ளே டேப் இருக்குது. இது பசங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதனால் கிட்ட போகிறதுக்கே பயந்தாங்க. கிட்ஸ் ப்ளே ஏரியா பக்கத்துலேயே தான் இந்த ஒயிட் பீகாக் இருந்துச்சு. என் பசங்க விளையாடும் போதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா அழகாக தோகை விரிச்சிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் கிட்டே போய் பார்க்கும்போது தோகை விரிக்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் அது தோகை விரிக்கவே இல்லை. ஆனால் பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நிறைய பார்த்தீங்கன்னா ஓடிட்டே தான் இருந்துச்சு நாங்கள் பார்த்த வரைக்கும். நிறைய வாத்தம் இங்கே இருந்துச்சு. பிளாக் கலரில் ப்ரௌன், ஒயிட், பிளாக் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கேஃபேவோட பேரே ரொம்ப புதுசாக இருந்துச்சு பார்க்கும்போது, முயல் கேஃபேன்னு சொல்லிட்டு. உள்ளே கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், காஃபி இது மாதிரி தான் விற்கிறாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிட் அவுட் ஏரியா. நம்ம வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கான இடம் தான். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு இதுவும் பார்க்குறதுக்கு. நிறைய ஈமுலாம் கூட இருந்துச்சு. இங்கே சின்ன சின்ன குருவிலாம் இங்கே இருக்குது. ஆட்டுக்குரங்குன்னு சொல்லிட்டு நிறைய குரங்கு இருந்துச்சு. எல்லாமே குட்டி குட்டியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல மொத்தம் 2 ஆஸ்ட்ரிச் நான் பார்த்தேன். ஒன்று கிட்டே இருந்ததுனால எங்களுக்கு வியூ நல்லா கிடச்சிச்சு. இன்னொன்று தள்ளி இருந்ததுனால எங்களுக்கு தெரியல சரியா. பட் ஆனால் அது கிட்ட வரும்னு பார்த்தோம், வரல அது.
ஆந்தை எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கவே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. கடைசியில் பார்த்தா ரொம்ப டாப்பில் இருந்துச்சு. எங்களுக்கு வியூவும் சரியாகவே கிடைக்கவே இல்லை. கிளியும் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு. நாங்கள் பார்க்கும்போது ஒரே ஒரு முதல் தான் இருந்துச்சு. அந்த டைம் இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் முதல்ல இல்லையா என்னன்னு தெரியல. பட் நீங்கள் வரும்போது அதிகமாக கூட இருக்கலாம். நாலஞ்சு வகையான பாம்புங்க வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. ஆமெல்லாம் வந்து ரொம்ப கிட்டே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் 2-3 இடத்துல இருக்குது. நல்லா க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸை கூப்பிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் தான் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு. நம்ம கிட்ஸை கூப்பிட்டு போனோம்னா மினிமம் ஒரு 3 hours வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குப்பைலாம் வந்து அதிகமாக இங்கே எங்கேயுமே பார்க்கவே இல்லை. ஸ்டாஃப்ஸும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய இடத்துல சிட் அவுட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 2 பார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 2 அனிமல்ஸ் பார்த்ததுக்கப்புறமா ஒரு பார்க் இருக்குது. அங்கே கிட்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக வந்து எல்லா அனிமல்ஸும் பார்த்து முடிக்கிற இடத்துலையும் வந்து ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்ஸ் வச்சுருக்க எல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெக்கேஷனுக்கு வந்து பசங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.